தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாரா இல்லை. ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. திமுகவின் குடும்ப ஆட்சி வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும், அதற்காக நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி. ஒரு சாதாரண தொண்டை எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல் மந்திரியா வர முடியும்னா அண்ணா திமுக தான் முடியும். திமுக முடியாது. சொல்லு பார்க்கலாம். எங்கேயாவது கூட்டத்தில் எங்க குடும்பத்தை தவிர திமுகவுக்கு உழைக்கின்றவர்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆக முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். நான் சொல்றேன், மாண்பு அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய ஆதரவோடு, கழக நிர்வாகி தொண்டர்கள் ஆதரவோடு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமினா சம்பத்து, சம்பத்து சத்யா, சத்யா நீங்க. திமுக சொன்னா கார்பரேட் கம்பெனி. கருணாநிதி, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், இப்போ இன்பநிதி வந்துட்டார். எந்த நிதி வந்தாரு? ஆக என்ன தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா குடும்பத்துக்கு? ஏன் இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சர் கண்ணு தெரியாதா? இதெல்லாம் நாட்டு மக்கள் இல்லையா? இது ஜனநாயக நாடுங்க, யார் வேணாலும் வரலாம். அதனாலதான் உஷாரா இருங்க. சில பேர் இந்த தமிழ்நாட்டை பட்டா போட பாக்குறாங்க. இந்த தேர்தலோட குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். பழனிசாமி தன்னுடைய 4 ஆண்டு ஆட்சியில் என்ன செஞ்சாரு? இதே மயிலாடுதுறையில் நாம் சிலை அமைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ராமாமிர்தம் பெயரிலான ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்தை 2018ஆம் ஆண்டோடு நிறுத்தினவர் தான் பழனிசாமி. மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினவரும் அவர்தான். அவர் எனக்கு டாட்டா பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாட்டா பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை. அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாரா இல்லை. ஒரு காமெடியில வரும், ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு. படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ்னு. அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ஸிலிருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை. விரக்தியில் என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா, 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பித்தர கூட்டத்தையும் தாய்மார்களை பார்த்து பேசுறாரு. மக்கள் ஏமாறல, பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க.